ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தை மாதமானது பிறந்திருக்குங்க. தை மாதமானது பிறந்ததுனால ஜனவரி 16ஆம் தேதி கிரக அமைப்புகளானது உருவாகுது. அந்த கிரக அமைப்புகள் உருவாகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறுமோ அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது மிதுன ராசிக்காரங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப தை மாதத்துக்கு உண்டான சில சிறப்புகள் இருக்குது. ஸோ தை மாதத்துக்கு உண்டான சில சிறப்புகள் பற்றி ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. இயற்கை வளங்களும் ஆன்மீக அருளும் நிறைய நிறைந்திருக்கக்கூடிய மாதம் தான் தை மாதம். அதனால் தை மாதத்துடைய சிறப்புகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நம்ம நாட்டில் எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் தூங்குவது என்பது மரபு. அதே போல் பொங்கல்லாம் சங்க காலத்திலிருந்து கொண்டாடப்படக்கூடிய திருநாளாக இருந்து வருது. சூரியனுடைய பயணப்பாதை வடதிசையில் மாறக்கூடிய உத்தராயண காலத்தில் தூங்குவது தான் தை மாதம் முதல் நாள் ஆகும். சூரியன் தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலமே உத்தராயணம் எனப்படும். உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் தொடங்கும். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி என 6 மாதங்களும் உத்தராயண புண்ணிய காலம் என சொல்லப்படுது. இது தேவர்களுடைய பகல் காலம் எனவும் சொல்லப்படுகிறது. நம்ம நாட்டில் எந்த நல்ல செயலையுமே மேக்சிமம் தை மாதத்தில் தான் துவங்கப்படும். தை மாத தொடக்கத்தில் பொங்கல் இதனால் கொண்டாடப்படும். பொங்கல்லாம் சங்க காலத்திலிருந்தே கொண்டாடப்படக்கூடிய திருநாள். இது சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய முறையில் கொண்டாடப்படும். அறுவடையால் பெற்ற பலனுக்காக கடவுளருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய முறையில் இம்மாதத்தில் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படும். மெயினாக மக்கள் விளைச்சலுக்கு உதவி சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக கொண்டாடுறோம். இந்நாளில் புதுப்பானையில் புது நெல், அரிசி, சர்க்கரை மற்றும் வெண்பொங்கல் தயார் செய்து பொங்கல், செங்கரும்பு, புதுமஞ்சள், பனங்கிழகு, காய்கறிகள், பருப்பு வகைகள், பழ வகைகள் ஆகியவற்றை சூரிய தேவனுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்யப்படும். தை மாதம் இதனால் அறுவடை மாதம் என்றே அழைக்கப்படும். அப்புறம் பொங்கல் விழாவின் 2ஆம் நாளன்று நாம் விவசாயத்திற்கு உதவிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் மாட்டு தொழுவத்திலே பொங்கல் வைத்து கால்நடைகளுக்கு பொங்கல் பழம் கொடுத்து மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்படும். மாடுகளின் தானில் குளிப்பாட்டி சுத்தம் செய்து அலங்கரிக்கப்படும். சக்கரை, வெண்பொங்கல் செய்து செங்கரும்பு, பல வகைகளோடு மாடுகளுக்கு படையிலிட்டு வழிபாடு நடத்தி மாடுகளுக்கு உணவாக வழங்கப்படும். இந்த தினம் ஜல்லிக்கட்டு, உரியடிக்கிறது, வழுக்குமறையிறது உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகள்லாம் இன்றளவும் கிராமப்புறங்களில் நடத்தப்படும். அப்புறம் தையுடைய 3ஆம் நாள் காணும் பொங்கல் அன்று மக்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை கண்டு உறவாடி மகிழ்வாங்க. ஒற்றுமை மற்றும் பகிர்ந்துண்ணல் போன்றவற்றை வலியுறுத்தும் விழாவாக இவ்விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் தைக்கு இருக்குது. அதில் தைப்பூசம் ரொம்ப சிறப்பு. இவ்விழா தை மாத பௌர்ணமியோடு கூடிய 8வது நட்சத்திரமான பூச்ச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும். இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருகன் ஆகியோர் போற்றி வணங்கப்படுறாங்க. பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய நன்னாளில் முருகனுக்கு காவடி எடுக்கப்படக்கூடிய விழா பயங்கரமாக நடக்கும். திருச்சேரை சாரதநாத பெருமாள் கோவிலில் மட்டும் காவேரிக்கு காட்சி தந்த நாளாக இந்த நாள் கருதி தேர் திருவிழா கொண்டாடப்படும். இவ்விழா முழு நிலவு பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய நேரத்தில் நடத்தப்படும். சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடல் அரசனாக உலக மக்களுக்கு காட்சியருளினால் தைப்பூசம். உமையமை வேலனுக்கு சக்தி வேலை வழங்கினால் தைப்பூசம். இவ்விழா உலகமெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும். சிவபெருமான் உமாதேவியோடு இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாள் இந்த தைப்பூசம். சிதம்பரத்திற்கு திருப்பணிகள் செய்து நடராஜர ராணிவர்மன் எனும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்த நாள் இந்த நாள். இதனாலேயே சிவன் கோவில்களில் தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களோடு பூஜைகளானது நடைபெறுகிறது. தேவர்களுடைய குரு பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம். ஸோ தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தன்று ஒளிர்ந்தார். அவர் ஒளியான வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டு குப்பத்தில் தைப்பூசத்தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலாரை வழிபாடு செய்வாங்க. இந்த மாதிரிலாம் தைப்பூசம் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக தை மாதத்தில் வரும். அப்புறம் இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்டான நாள்லாம் அது தை அமாவாசையை சொல்லலாம்.
ஆக்சுவலி பித்ருலோகத்தில் உள்ள நமது முன்னோர்கள் தாட்சானிய புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளில் பூலோகத்துக்கு வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச காலத்தில் நம்மளோடு இருந்து உத்திரான புண்ணிய காலமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் நம்மளை ஆசீர்வதித்து மீண்டும் பித்ருலோகத்துக்கு திரும்பி செல்வதாக ஐதீகம். இதனால் தை அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களுடைய அருளாசியால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். அதனால் இந்த தை அமாவாசை சிறப்பு. அப்புறம் ரத சப்தமி ரொம்ப விசேஷம். ரத சப்தமி என்பது தை மாதத்தின் வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி. சூரியன் தனது வட அரைக்கோள பயணத்தை அந்நாள் முதல் தொடங்குவார். இந்த சப்தமியில் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இது மட்டும் கிடையாது, இந்த தை மாதத்தில் பீஷ்மர் உரைக்க கண்ணன் உடனிருந்து கேட்டது விஷ்ணு சகஸ்ராமம். அப்புறம் இன்னொன்று வந்து சபல ஏகாதேசி, அப்புறம் புத்ராத ஏகாதேசி, சாவித்திரி கௌரி விரதம், பைரவ வழிபாடு, வீரபத்ர வழிபாடு, தை வெள்ளி வழிபாடு, திருநீலகண்டர் தாய்மானவர் இவங்களுடைய வழிபாடு, இந்த மாதிரி பல வழிபாடுகள் இந்த தை மாதத்தில் வரும். அதனாலேயே இந்த தை மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படுது. இப்பேற்பட்ட தை மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிறது இந்த பலன்கள் மூலிமா தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு 3வது வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் 8ஆம் வீடான அஷ்டமத்தில் அமர்றாரு. ஸோ அஷ்டமத்தில் அமரும் போது அஷ்டம பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஷ்டம பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே எதிர்த்து நீங்கள் நின்று போராடினீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயங்களும் உங்கள் கைக்கு வளைஞ்சி வந்துடும். அதனால் தை மாதத்தில் இப்படிப்பட்ட பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க உங்கள் கையில் தான் வாய்ப்பு இருக்குது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி எந்த ஒரு வேலையை செய்ய வேண்டுமானாலும் சரியாக ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க. நான் இந்த நேரத்தில் இதை செய்கிறேன், இந்த மாதிரி செய்கிறேன், இவங்களை வைத்து செய்கிறேன், அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டுமானால் சரியாக திட்டமிட்டு செய்வது அவசியம். அப்படி செய்திங்கன்னா இந்த டைம் வேலைகள் எல்லாமே வந்து டக்குன்னு முடியும். ஸோ வேலைகள் சரியாக முடிவதில் உங்களுக்கு தாமதமாகாமல் டக்குன்னு வேலைகள்லாம் முடியும். அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க அதிக லாபம் அடைவதற்கு உகந்த மாதமாக இருக்குது. அதனால் இந்த மாதம் புதிய முதலீடுகள்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முதலீடுகளுக்கும் நிறைய லாபங்கள் கிடைக்கும். அதனால் நீங்கள் நிறைய முதலீடுகள் வந்து செய்யலாம். சில சந்தர்ப்பங்களில் இழப்புகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கே அதிகரிக்க புதிய திட்டங்களும் பொறுமையான செயல்பாடுகளும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த மாதத்தில் கடுமையாக சம்பாதித்த பணத்தை முறையாக சேமிப்பது மற்றும் முதலீடு செய்வது நல்லது. பணத்தை கவனமாக செயல்பட செலவு செய்ய வேண்டியது இந்த மாதம் என்று உங்களுக்கு பண விஷயத்தில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணையோடு உறவில் தேவையற்ற குழப்பம் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்குவாதங்களை தவிர்த்து புரிதல்களோடு நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தில் கூட அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்வலி உள்ளிட்ட தொந்தரவுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கால்வலி வராமல் இருக்க எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. இல்லைனா உடற்பயிற்சி செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுது. ஸோ மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு பரிகாரமாக தை மாதம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குரு வியாழ பகவான் காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். இந்த குரு வியாழ பகவான் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடிய பட்சத்தில் குருவால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அதனால் குரு காயத்ரி மந்திரத்தை மறக்காமல் சொல்லி பயன்பெறுங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட தை மாத பலன்கள். இந்த தை மாத பலன்களை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதன் மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.